ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து பொய் மூட்டைகளை அள்ளி விதைத்து கொண்டிருக்கும், அவிழ்த்து விடும் நம்ம நிர்மலா அவர்களை பற்றிய செய்தி தான். நம்ம மத்திய நிதியமைச்சர் பொய் சொல்வதில் இவரை விட இப்போ பொய் சொல்கிறதுனா அவரே உண்மைன்னு நம்பிடுவார். அதாவது சில பேர் பொய் சொல்கிறதுங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கும், இவன் வந்தான்னா இவன் இப்படி பொய்யை சொல்லி இவனை சமாளிக்கலான்னு. ஆனால் இவர்களை இப்போ நிர்மலாவை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவுக்கு அவருக்கே தெரியாது, அவரே அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு பொய்யை இன்னொரு 10 பேர்கிட்ட பொய்யா பரப்பி விடுறது தான் நிர்மலாவுடைய வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதா தலைவிரி கோலமாக சேலையெல்லாம் அவரை மானபங்கப்படுத்தி இது பண்ணியது திமுக தான். இதை இப்போ அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் செய்தது இவர்கள் தான். இன்றைக்கி ஏதோ நீதி நியாயம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு. இப்போ அக்கா என்ன இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட நாடகத்தில் என்ன நடந்தது, ஏன்னா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதா நடத்திய நாடகம் அது, அந்த நாடகத்தை இவர் உண்மைன்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன், ஃபர்ஸ்ட் woman, that first woman, Jayalalitha's sari was pulled in Tamil Nadu. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இப்போ இந்த பிட்டை பாருங்கள். அதாவது சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவின் சேலை அவிழ்க்கப்பட்டது அப்படின்னு இவங்க சொன்னோன்னே எல்லாம் கைத்தட்டுறாங்க. எதுக்கு அவுத்ததுக்கா, எதுக்கு கைத்தட்டுறாங்கன்னு தெரியல. எல்லாம் மினிஸ்டர்ஸ், எல்லாம் மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் உட்காந்துருக்காங்க. ஜெயலலிதா சேலை அவிழ்க்கப்பட்டது அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு பெண் அமைச்சர் பேசுகிறாங்க. எல்லாம் ஏன்னு கைத்தட்டுறாங்க. இதுதான் அவர்களோட லட்சணம். பார்த்துங்க. In the assembly, she was the leader of opposition. Her sari was pulled and the DMK members who were seated there heckled at her, laughed at her, made fun of her. You're talking of Kaurava Sabha? You're talking of Draupadi? Has DMK forgotten Jayalalitha? அப்போ ஜெயலலிதா நாடகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1977க்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆர். அது வரைக்கும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். சரிங்களா? இருந்தபோது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 10 வருடங்கள் அவர் ஆட்சி நடத்திட்டு இருந்தார். திமுகவால் மீண்டும் அதிமுகவை தோற்கடிக்க முடியவில்லை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும். அப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ஒரு காபந்து முதலமைச்சராக போட்டிருந்தாங்க. அதுவும் பொங்கா போச்சு. அதுக்கப்புறம் கட்சி 2ஆக உடைஞ்சு ஜெயலலிதா துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ரெட்டைப்புறா சேவல் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் இல்லாத அளவிற்கு 1989 ஜனவரியில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்டைப்புறாவில் ஜானகி நின்னாங்க, சேவலில் ஜெயலலிதா நின்னாப்பில். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மூப்பனார் தலைவராக இருந்தார், அவங்க காங்கிரஸ் தனியாக நின்னது, திமுக தனியாக நின்னது. இப்படி எல்லா கட்சிகளும் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக தனித்தனியாக கூட்டணி இல்லாமல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு போட்டி போட்ட தேர்தல் அது அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் எம்ஜிஆரும் அதிமுகவோட காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் கலைஞரும் வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா 26 இடங்களை பிடித்து விட்டார். ஜானகி அன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போங்கா போச்சு. ஒருத்தர் மட்டும்தான் ஜெயித்தாங்க. அது சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அந்த ஜானகி அணியே ஒரு டுபாக்கூர் அணியாக இருக்கும்போது அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு கூட்டணியை போட்டு டோட்டலாக ஃபெயிலியர் ஆகி சிவாஜிக்கு டெபாசிட்டே கிடைக்கல அப்படின்ற ஒரு கேவலமான நிலைமைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து அவர் ஏகப்பட்ட சொத்துக்களை விற்க வேண்டிய சிவாஜி கணேசன் அவர்கள் யாருக்கும் எச்சக்கையில் காக்கா விரட்ட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுவது உண்டு திரையுலகத்தில். அவரே என்னென்னா அரசியலில் இறங்கி ஒரு பெரும் தொகையை, பெரிய பணத்தை, சொத்தை இழந்துட்டார். அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்கல. அது அந்த காலகட்டம். அதோடு அவர் அரசியல் விட்டு ஒதுங்கிட்டார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஜெயலலிதா கூட திருநாவுக்கரசர், KKSR ராமச்சந்திரன் போன்ற அப்போதைய இளம் அமைச்சர்கள் எல்லாமே கூட இருந்தாங்க. எம்ஜிஆர் ஜானகி கூட இருந்தவங்க எல்லாமே ஆரம் வீரப்பன், நெடுஞ்செழியன், இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடியே அரசியலில் இருந்தவர்கள்லாம் இருந்தாங்க. STS போன்றவர்கள்லாம். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணார் STS, அது வேறு விஷயம். ஸோ இப்படி மூத்த தலைவர்கள் பலர், ராகவானந்தம் போன்ற பலர் அவரை எல்லாமே ஜானகியை சப்போர்ட் பண்ணும்போது ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் 26 சீட்டு கிடைச்சோன்னே அடுத்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும், முதலமைச்சராக வந்துட வேண்டும் சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் தான் இந்த துகில் விரியப்பட்ட தலை வெளிகோரமாக ஜெயலலிதா ரோடோட அலைஞ்ச பிளான். அந்த பிளான் முத நாளே போலீஸ் கார்டனில் போடப்படுது அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் அவர்கள் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு.
ஏன்னா அப்போ கூட இருந்தவர் திருநாவுக்கரசர் தான் ஜெயலலிதா காப்பாற்றி சசிகலா வர்றதுக்கு முன்னாடி பாதுகாத்தவர். அதே மாதிரி KKSR ராமச்சந்திரன், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா முதல் நாள் திட்டம் போட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து அதாவது மார்ச் மாதம் வந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக வெற்றி பெற்றிருக்கிறார். தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சர் இருக்கும்போது அவர் வந்து பட்ஜெட் வாசிக்கும் போது ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு வெளியில் வந்து தலைவரி கோலமாக நான் வரப்போகிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்டம்லாம் வேணாம், அரசியலில் நம்ம எப்பயும் போல் போவோம், அடுத்த எலெக்ஷனில் நம்ம கடுமையாக போராடினோம்னா ஜெயிச்சிடலான்னு. இல்லை நான் வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், அதுக்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்கணும்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னதாக திருநாவுக்கரசரை பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் வந்து பட்ஜெட் வாசிக்கும் போது கலைஞரை பார்த்து எதிரெதிரே சீட்டு, ரொம்ப பக்கத்து சீட்டு உட்கார்ந்துருக்கும் போது நீ ஒரு கிரிமினல்னு சொல்லி ஒருமையில் பேசி ரொம்ப சண்டை இழுத்து இங்கேருந்து புத்தகத்தை எல்லாம் தூக்கி எறிந்து, செங்கோட்டையன் வந்து புத்தகத்தெல்லாம் தூக்கி கலைஞர் மேலே எரிஞ்ச உடனே அவர் தலையை குனிந்து கொண்டு தப்பி விட்டார். உடனே அதை பார்த்தோன்னே திமுக தொண்டர்கள் வந்து அவளை அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சத்தம் போட வேகமாக போய் ஜெயலலிதாவுக்கு அடி விழுகுது. அதை வந்து அவர் மீது அடி விழுகாமல் படுத்து மறைத்து தடுத்தவர் திருநாவுக்கரசரும் KKSR ராமச்சந்திரனும். இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள், பெரும் பதவியில் இருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் எம்பியாகவே இருக்கார். அதனால் நிர்மலா சொல்கிற பொய்யெல்லாம் வந்து இங்கே பருப்பு வேகாது. ஏன்னா 2 பேருமே உயிரோடு இருக்காங்க. ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் KKSR ராமச்சந்திரன், ஒருத்தர் எம்பியாக இருக்கார் காங்கிரஸ் கட்சியில். சரிங்களா? அப்போ வந்து மறைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்போ வந்து கேமராலாம் கிடையாது சட்டசபையில். ஏன்னா கேமரா இருந்தால் கண்டுபிடிச்சலாம் யார் என்னென்ன பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு சண்டை இழுத்தாங்கன்னு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சட்டப்பேரவையில் கேமரா வச்சு லைவ் பண்ணுன்ற கான்செப்டே வந்தது தமிழ்நாட்டில். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஜெயலலிதா பட்டக்ஸ் பார்த்து ஒரு யார் துரைமுருகன் எத்தனை ஜெயலலிதா போய் கீழே விழுந்து நான் நாடகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையில் பேசினதாக சொல்லப்படுவது உண்டு. அது கிட்டே இருந்தவங்களுக்கு தான் என்ன வார்த்தையில் அவர் உண்மையிலே கெட்ட வார்த்தையில் திட்டினாரா, இல்லை சும்மா விடுறாரா, இல்லை மிதிச்சாரான்றதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் வேறு யாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா வெளியில் வந்து ஒரு பெரிய நாடகத்தை போட்டார். சேலையை கிழித்து கொண்டு தலைவிரி கோலமாக வெளியே வந்து நடந்தே போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தார். ஆனால் வந்து இந்த ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவர்கள் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதில் பலர் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் இதை ரொம்ப நம்பிட்டாங்க. கருணாநிதி பண்ணியிருப்பார், திமுகவினர் அம்மாவை அடித்து துவைத்திருப்பார்கள், இந்த மாதிரி பின்னாடி எத்தியிருப்பாங்க, கீழே உருட்டி விட்டுருப்பாங்க, சேலையை கிழிச்சிருப்பாங்க, தலையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஆட்டியிருப்பாங்கன்னெலாம் மக்களை நம்ப வைத்தார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருக்கா? நம்ம சொல்லலை, கூட இருந்த திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ மக்கள்லாம் இதை நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு அரசியல் முன்னோட்டமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் அரசியல் பண்ணியெல்லாம் ஜெயலலிதா வந்திருக்க முடியாது. ராஜீவ்காந்தி இறப்பு தான் அவரை பெரிய அளவில் தூக்கி விட்டதுன்றது பிற்காலத்தைய கதை. ஏன்னா இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணால் அப்பயே ஜெயலலிதா ஒழிச்சு கட்டி காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேறு விஷயமா இருந்தாலும் இந்த ஜெயலலிதாவுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அக்கா நிர்மலா இருக்காங்கல்ல, இவங்க இந்த ஊர்லேயே கிடையாது. நீ இந்த ஊரில் இந்த நாட்டில் இருந்தால் கூட ஏதோ பேப்பர்லனாலும் டெல்லியிலேருந்து ஜெயலலிதாவுக்கு இப்படி நடந்துன்னு படிச்சிருக்கலாம். அதுவும் கிடையாது. அப்போ வந்து இவங்க ஒரு சேல்ஸ் கேர்ளாக லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அரசியல்லையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டிலையும் கிடையாது. இந்த செய்தியே வந்து அங்கே போயிருக்காது. ஏன்னா இது வந்து லோக்கல் ஸ்டேட் செய்தி, இது வந்து லண்டன்லலாம் போட்டிருக்க மாட்டான். ஸோ அந்த சம்பவத்தின் போது இந்த நாட்டிலே இல்லை, இந்த மாநிலத்திலே இல்லை, இந்த நாட்டிலே இல்லாத ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் எங்கேயோ போடுற வதந்திகளை பரப்பிவிட்டு இந்த பாஜக வார் ரூம் பரப்பி விடுறதை வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவுக்கு அக்கிரமம் நடந்தது, அநியாயம் நடந்ததுன்னா ஜெயலலிதானால தான் அக்கிரமம் அநியாயம் நடந்ததா திமுகவினரும் சரி, அவர் கூட இருக்க திருநாவுக்கரசரும் சரி, KKSR ராமச்சந்திரன் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா திட்டமிட்டு போட்ட நாடகம் அதை கொண்டு போய் இங்கே கோர்த்து, அதாவது வந்து நீங்கள் வந்து மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அவரை அழைத்து வருகிறார்கள். சரியா? இது பாருங்கள், 1000 பேருக்கு மேலே பிரச்சனையில் இருக்கான், 100கணக்கானவர் உயிரிழந்திருக்கான், 60-70 பேர் அகதி முகாமில் இருக்கான், துப்பாக்கியை கொள்ளையடிச்சு போயிருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த அம்மையார் எடுத்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து இதை தான் திரு மு க ஸ்டாலின் வந்து ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாட்ஸ்அப் வரலாறை பார்த்து கொண்டு பேசும் நிர்மலான் இருக்கார். நான் வாட்ஸ்அப்பில் வர வதந்திகள்லாம் இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் அவன் ஷேர் பண்ணி விடா. சில பேர்லாம் போடுவான், இதை உடனே ஷேர் பண்ணால் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், உடனே ஒரு ஏசுநாதர் படம் தள்ளி விடுவான். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் செய்யவும், 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் சில முட்டாள்கள் பண்ணுவான். அதே மாதிரி அனுமார் படத்தை வச்சுருவான், இதை ஷேர் பண்ணுங்கன்னு. என்னத்தையா ஒன்று இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார் நிர்மலான்ற துணியில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஒரு மத்திய நிதி அமைச்சர் ஆதாரம் இல்லாமல் என்னத்தையோ ஒன்று கீழே கடந்த பேப்பர் எடுத்துக்க ஆதாரம் வச்சுக்கிட்டு என்னத்தையோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்ற ரேஞ்சில் அவர் சொல்லியிருக்காரு.
ஏன்னா நிர்மலா அப்படின்றதுனாலே பொய் அப்படின்றது தான் அவர் பேச்சிலேருந்தே நமக்கு தெரியும். நம்ம வேணால் போட்டு பார்த்துங்க, யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. அவர் போட்டு அவர் பேசியதுக்கும் இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனவே இப்போ திருப்பி வந்து நிர்மலாவுக்கு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக வாய் திறந்து அவருக்கு எதிரான இந்த கருத்துக்களை, அவர் சொல்லக்கூடிய அந்த பொய் கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.